அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வந்து இப்போ வந்து கடைசி 10 இதில் வந்து பெருநாள் நெருக்கத்துக்குமே வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நாள் ஓடுனதே தெரியல. நோன்பு வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி டக்குன்னு ஏதோ முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா வெயிலுமே இப்போ கடுமையாக ஆரம்பிச்சிருக்கிற நேரமாக இருக்குது. ஸ்டார்டிங் தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லாருக்கும் வந்து வெயில் லேசாக்கி குளிர்ச்சியை கொடுக்கணும். இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் சாயந்தரம், அதாவது 26 போகிற அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா செடிக்கெல்லாம் மாடியில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் துணிலாம் எல்லாம் காய வச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே வந்தாச்சு. வந்துட்டு புக்கர்லாம் போட்டுட்டு அன்றைக்கி நைட் வந்து 27 நைட் இல்லையா, ஒற்றைப்படை இரவில் வந்து 27 நைட்டு அன்றைக்கி. ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவுக்குமே வந்து புதுசு அது இது போடலாம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. பட் நமக்கு வந்து அந்த 27 அன்றைக்கி நைட்டு அந்த புதுசு போடுறதே பழகிடுச்சு இத்தனை வருஷமாக. ஸோ டக்குன்னு எதையுமே இது பண்ணிக்க முடியாது. இருக்க தான் நம்மளுமே இது பண்ணலாம். அதனால் ஒரு இதுவும் இல்லை, அப்போ தான் போடணும் இப்போ தான் போடணும்னு இல்லை. ஏதாவது ஒரு ஒற்றைப்படை இரவில் நம்ம வந்து போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கனாக்கா நிஹாலோட ட்ரெஸ். அன்றைக்கி வந்து சிம்பிள் ட்ரெஸ் மட்டும்தான் எடுத்து கொடுத்துருந்தேன். நிஹாலுக்கு வந்து ஷர்ட்டு வந்து ரெண்டு செட்டு பேண்ட் ஷர்ட்டும் ஒரு செட்டு வந்து நார்மல் டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட் ஒன்று எடுத்துருந்துச்சு. இந்த டிஷர்ட் வந்து ஒயிட் கலரில் நடுவில் வந்து ஒர்க்கு இருந்திருக்கும். அது வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருந்துச்சு. அதாவது ரொம்ப டால் அடிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஜென்டலாக இருந்தது. பார்க்க பிளாக் கலர் ஸ்டோனில் நல்லா இருந்தது. கிளாத் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அது அந்த டிஷர்ட் வந்து கையில் இப்படி எடுத்து வச்சு பார்க்கும்போது புஸ் புஸ்ன்னு பூனைக்குட்டி மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிஷர்ட்டோட இது. ஸோ இதே இன்றைக்கி சிம்பிளாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா வந்து ரொம்ப வெயில் இதாக இருக்கிற நேரத்தில் காலர் ஷர்ட்லாம் போட்டு ரொம்ப ரெண்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இன்னொரு நாளைக்கு அதை போட்டுக்கலாம், இப்போ வந்து சிம்பிளாகவே போட்டுக்கலான்ட்டு அவனுக்குள்ளதை எடுத்து வச்சுட்டாச்சு. அவனுக்கு வாங்கின ஒரு 3 செட்டு ட்ரெஸ்ஸில் இது ஒரு செட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது மாதிரிலாம் நான் எடுத்து கொடுத்தா அவன் வேண்டான்னு சொல்லுவான். இன்னமும் இந்த தடவை வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும்ன்ட்டு அவனே சூஸ் பண்ணி எடுத்திருந்தான். நம்ம டெக்காரஸ் போனோம் இல்லையா, அங்கே எடுத்தது தான் இது. இந்த தடவை ஃபுல்லாகவே அவருக்கு அங்கே தானே எல்லாமே பர்ச்சேஸ் முடிஞ்சுது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவருக்கு இதை எடுத்து போடுறதுக்கு கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வந்து அன்றைக்கி என்ன நைட் வந்து ட்ரெஸ் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து சிம்பிளாக சுடிதார் தான் இது பண்ணியிருந்தேன். பிறநாள் அன்னைக்கு வந்து சாரீ இது பண்ணிக்கலாம், வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 27 அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கனாக்கா சுடிதார் தான் நான் இது பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். இந்த சுடிதார் வந்து கலர் வந்து பிங்க்கும் இல்லாமல் ஆனியன் பிங்க்கும் இது இல்லாமல் ஒரு மாதிரி டபுள் ஷேடோ இந்த மாதிரி சில்கி கிளாத் மாதிரி எனக்கு ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஷைனிங்காக தான் இருந்தது. ஓகே, இது பார்த்துட்டு ஓகே இதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்திருந்தேன். இதுக்கு மேட்சாக வந்து டார்க் லாவெண்டர் கலரில் லெகின் அண்ட் வந்து ஷால் எடுத்திருந்தேன். ஷால் வந்து இதே மாதிரி ஃபேப்ரிக்கில் சில்க் இது மாதிரி இருக்குல்ல, பட்டு இது மாதிரி காட்டனில் இந்த கோல்டன் இது த்ரெட் ஒர்க் இந்த மாதிரி அது தேடினா அது கிடைக்கல. பட் ஆன்லைனில் இருக்குது. லேட் ஆகிடும் வர்றதுக்கு, நம்மளுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு ஓகே சிம்பிளான அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துக்கிட்டாச்சு. இதில் வந்து இந்த கையில் வந்து கையிலையும் சரி இந்த நெக்லேயுமே சரி அந்த த்ரெட் ஒர்க் நல்லா இருந்துச்சு. சிம்பிள் ஒர்க் தான். எனக்கு அந்த கையில் இருக்கிற அந்த ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக ஒரு மாதிரி நீட்டாக நல்லா இருந்தது அந்த ஒர்க்கு. ஓகே இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாச்சு. இதுதான் என்னோடய 27க்கு எடுத்திருந்த சுடிதார். ஓகே இதுதான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இது எங்கே எடுத்திருந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எம்டீன்ஸில் தான் எடுத்திருந்தேன். எம்டீன்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துச்சு. கலெக்ஷன்ஸ் ஒன்றும் அவ்வளோவா நல்லா இல்லை. சுற்றி அங்கேயே எனக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வேறு எங்கேயும் இது பண்ண முடியாமல் ஓகே இதுவே எதுக்கு இது வச்சுருந்தாங்க, இதை விட்டுட்டு நான் சுற்றி எங்கெங்கேயோ என்னமோ தேடுறேன், ஒன்றுமே கிடைக்கல. இதுவே போதும், அப்புறம் இது கலர் ஓகே கிடச்சிதேன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். டைம் இருந்தால் வேறு எங்கேயாவது போய் பார்த்துருந்துருக்கலாம். பட் டைம் இல்லை. நம்ம நோம்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் இல்லையா, அதனால் எதுவுமே டைம் செட் ஆகலை. இதே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் நான் எல்லாமே சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். நிஹாலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி எடுத்திருந்தேன். பட் அவனே வந்து எனக்கு இன்றைக்கி சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் இதுவே போட்டுக்கிறேன், எனக்கு இதுவே கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஷர்ட்டை விட அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அவன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் அவனுக்குமே சிம்பிளாக தான் கொடுத்துட்டேன். நாங்கள் இதுக்கு பர்ச்சேஸ் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்துச்சு. பெருநாள் அன்றைக்கி என்ன எடுத்திருந்தேங்கிறத இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இது பண்ணுறேன். ஏன்னா சுத்தமாக வீடியோ எடுக்கிறதுக்கு கூட டைம் பத்த மாட்டேங்குது. நான் வீடியோவே எடுத்துகிட்டு இருந்தாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய வேலையுமே இது பண்ண முடிய மாட்டேங்குது. பிள்ளைக்குமே இடையில கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தான். ஸ்டொமக் பெயின் வந்து பிள்ளை வந்து ஒரு 1 வீக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்கேனு அது இதுன்ட்டு அலைஞ்சதில் எனக்குமே சரியாக உடம்பு முடியல, அவனுக்கும் முடியல. அதனால் வீடியோஸ்லாம் நான் எதுவுமே இது பண்ணலை. டிஷர்ட் போட்டுட்டு பிள்ளை சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. வாட்ச் வந்து பார்த்திங்கனாக்கா தம்பி ஆர்டர் பண்ணியிருந்தான் ஆன்லைனில், அது வந்துருந்துச்சு.
மாமா வாங்கி கொடுத்த வாட்ச்லாம் போட்டுட்டு அவர் வந்து தொழுகிறதுக்கு கிளம்பிட்டார். ஸோ எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். பிள்ளைக்காக ரொம்ப துவா செய்யுங்க. பிள்ளையோட உடல் ராகத்துக்காக துவா செய்யுங்க கண்டிப்பாக. ரொம்ப இதை பண்ணி நோன்பு வச்சு இதாகுனதை விட அவன் வந்து ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் வந்து பிள்ளை ரொம்பவே டயர்ட் ஆகிட்டான். இப்போவுமே நோன்பு வச்சிட்ருக்கான். அதனால ஸ்டொமக் பெயின் இருக்குது அப்படின்ட்டு டேப்லெட் போட்டுக்கிறாரு. எல்லா பிள்ளைக்கு உடம்பு ராகத்தாக்கி கொடுக்க துவா செய்யுங்க. நானுமே வந்து அவரை ரெடி பண்ணிவிட்டு அவர் கிளப்பி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நானுமே வியர் பண்ணிவிட்டேன். என்னோடய ட்ரெஸ்மே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அம்மா வந்து கைலி தாவணி தான் எடுத்திருந்த காட்டன் சாரீ உன் கைலி தாவணி அதுதான் இது பண்ணியிருந்த அகலுமே வந்து எல்லாம் தொழுவைக்கெல்லாம் கிளம்பணும் இல்லையா, அதனால் முன்னாடியே அகலுமே இது பண்ணிக்கிட்டேன். அகலை நான் வீடியோ இது பண்ண முடியல. ஸோ நாங்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு தொழுகிற இதுக்கு அன்றைக்கி இது பண்ணிக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் தராவே தொழுவ போகல. எனக்குமே உடம்பு முடியாமல் இருந்துச்சு. பிள்ளைக்குமே ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பிள்ளை வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கனால அவனையுமே பார்த்துக்கிட்டு இது பண்ண முடியல. அம்மா மட்டுமே தான் தொழுவுறதுக்கு போயிருந்தா. போன இடத்துல தான் நான் வீடியோஸ் எடுத்து அனுப்பியிருந்தா எனக்கு. அங்கே நடந்த கேள்வி பதில் இதெல்லாம் வந்து அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தா அன்றைக்கி நைட்டு. ஏன்னா நம்ம விடிய விடிய முழிச்சிட்டு இருந்த அந்த நேரம் நம்ம ரொம்ப நிறையா துவாக்கள் செய்வோம், ரொம்ப அமல்கள் செஞ்சுட்டு ரொம்ப தொழுகை இது பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா. ஸோ எனக்கு இது இந்த வருஷம் எனக்கு இது கொடுத்து வைக்கலையேன்னு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதனால் அம்மா வந்து எனக்கு இந்த வீடியோ இது பண்ணி கேட்டிருந்தேன். அம்மா எடுத்து அனுப்பியிருந்தா. ஸோ தொழுதுட்டு அன்றைக்கி இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே நான் இது பண்ணலை. சஹருக்குள்ள வீடியோவுமே நான் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணலாம் இல்லை. வீடியோ அதுக்கப்புறம் சஹர் இதுலேருந்து எதுவுமே எடுக்கலையா, அதனால் நேரடியாக வந்து அசருக்கு அப்புறம் உள்ள இது வந்தாச்சு. 27 அன்னைக்கு அது தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு சஹர் சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு நான் 4 மணிக்கா என்னமோ தான் கிச்சனுக்கு வந்தேன். அசர் தொழுதுட்டு கிச்சனுக்கு வந்து ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன். கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் எதுவுமே நம்ம சேனல்லையுமே வந்திருக்காது இல்லையா, அதை வந்து எதுவுமே பண்ணலை. உடம்பு பிள்ளைக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே இது பண்ணவே இல்லை. அதனால தான் வீடியோவுமே வரல. அன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து அன்றைக்கி தான் இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். என்ன ரெடி பண்ணலான்னு வந்தேன். ப்ரெட்டு இருந்துச்சு. ப்ரெட்டில் வந்து சாண்ட்விச் மாதிரி சீஸ் சாண்ட்விச் மாதிரி பண்ணிவிட்டு டாப் ராமன் நூடுல்ஸில் வந்து மசாலா எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் பிள்ளைக்கு. அதனால் வந்து ஒயிட் பாஸ்தா நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி பாஸ்தாக்கு பதிலாக நூடுல்ஸ் வேக வச்சு செஞ்சுக்கலாம். அது மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்திருந்தேன். ஆனால் சிம்பிள் வேலை தான் இல்லையா. பட் நான் நல்லா தான் அசர்லாம் தொழுது முடிச்சுட்டு வந்திருந்தேன். வந்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஆரம்பிக்கிறது தான் தெரியுது. கிச்சனில் நிற்கவும் இல்லை, வெயில் கிளம்பிடுச்சு. ரொம்ப வந்து வெயில் இதாகுது. ஃபேன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா அடுப்புலாம் ஆஃப் ஆகுறதுனால ஃபேனுமே யூஸ் பண்ணிக்க முடியல. கதவை திறந்து வச்சாலும் காற்று ரொம்ப அடுப்பு இதாகுது. சரி சீக்கிரம் சட்டுன்னு முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு பால்க்கு மேலே மாடி கதவை கூட ஓப்பன் பண்ணாமல் லைட் போட்டுக்கிட்டே தான் நான் இது பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து மேலேருந்து அனல் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு டயர்டாகிடும். வேலை வந்து நோம்போடு நம்ம வேலை இது பண்ணும்போது ரொம்ப டயர்டாக நம்மளுமே சீக்கிரம் சோர்வாயிடும். அது இல்லையா, அது ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா. அதனால் கலப்பு ரொம்ப இதாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த கதவெல்லாம் கூட திறக்காமல் வந்து லைட் போட்டுக்கிட்டே இது பண்ணிட்டேன். இப்போ நூடுல்ஸை வந்து தண்ணியில் வேக போட்டுட்டு அதுக்கு வந்து வெள்ளை வெங்காயமும் பூண்டும் வந்து குட்டி குட்டியாக இது பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நார்மல் சைஸில் போட்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு பூண்டை மட்டும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நூடுல்ஸ் வெந்தோடனே அதையுமே ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இதில் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இது பண்ணும்போது நம்மளுக்கு டைம் இதாகணும், அதிகமாக எதுவுமே இது பண்ணல. நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வந்து ஒயிட் பாஸ்தா ரெசிபி போட்டிருக்கு. அதனால் அந்த ரெசிபியாக இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விலாகாக கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வீடியோ இது பண்ணியிருந்தேன். நம்ம வந்து பாஸ்தாவில் வந்து மேக்ரோனியில் நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, பெண்டு சங்கட்டை இதுலெல்லாம் வந்து நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிடுவோம். அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ப்ளைன் நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ளைன் நூடுல்ஸுமே செஞ்சுருக்கேன். அது அந்த நூடுல்ஸ் அதில் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யும்போது அதில் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து நான் எனக்கு ரொம்ப நாளாக செய்யணும். இந்த மாதிரி மேகி டாப் ராமன் நூடுல்ஸில் வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணி பாஸ்தா மாதிரி இதை செய்யணுன்ட்டு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. ஓகே இது பண்ணிவிட்டு பட்டர் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு போட்டுட்டு ஆயிலுமே கொஞ்சம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருந்த கார்லிக்கையும் வெள்ளை வெங்காயத்தையும் வந்து நல்லா கொஞ்சம் லேசான ஃப்ரை பண்ணிக்கிட்டு கலர் மட்டும் கொஞ்சம் இதாகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அது கூடவே கார்ன் இருந்தது, கார்னுமே போட்டுட்டு உப்பு தேவையான அளவு உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரிகனோ போட்டு இது பண்ணிட்டேன். அவங்கள்ட்ட வந்து வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கேரட் அண்ட் கேப்சிகம் மேக்ஸிமம் வந்து கார்ன், கேரட், கேப்சிகம் இதை சேர்த்தா நல்லாயிருக்கும் பாஸ்தாக்கு, ஒயிட் பாஸ்தாக்கு. இந்த கார்ன் மட்டும் தான் இருந்துச்சு. இந்த கேப்சிகம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் வந்து நம்மளால் ஃப்ரிட்ஜில் வந்து இது பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. மேக்ஸிமம் 2-3 டேஸ் தான் அதுக்கு வந்து லைஃபாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கட் பண்ணால் ஜூஸியாக இதாக இருக்கும்ல, லிக்யூடாக இருக்கும்ல, அந்த மாதிரி கேப்சிகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரிட்ஜில் வந்து 2 டேஸ்க்கு மேலே தாங்காது. கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முத்தின காயாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கேப்சிகம் வந்து ரொம்ப நாளுக்கு ஒரு வாரம் வரைக்கும் அந்த இது தாங்குது ஃப்ரிட்ஜில். பட் அது எப்படி ஸ்டோர் பண்ணாலும் சீக்கிரம் கெட்டு போயிடும். இல்லை அது வந்து ஒரு வாரமாச்சும் தாக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அது காய்கறி
காய்கறி எல்லாமே வெங்காயம் கார்ன்லாம் இது பண்ணிவிட்டு அதே பேனில் வந்து பார்த்திங்கனாக்கா 2 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அது மெல்ட் ஆனோடனே மைதா வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதனால் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை ஸ்மெல் போனோடனே அந்த வதக்கிட்டு அந்த போனதுக்கப்புறமா ஒரு 250 ml வந்து மில்க் சேர்த்து அந்த க்ரீம் தான் ரெடி பண்ணினேன். வீடியோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானோடனே எடுக்கலான்னு பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. நான் எடுக்கவே இல்லை, ஆக்சுவலாக மிஸ் ஆகலை. நான் ஆனில் வச்சுருக்கிறதா நினச்சிட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பட் நம்ம அவசரமாக செய்யும்போது வீடியோவும் எடுத்துக்கிட்டு செய்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ரெசிபி நம்ம நார்மல் டேஸில் பண்ணுறது வேறு, நோம்பு டேஸில் வந்து நம்ம செய்கிற ரெசிபி இதெல்லாம் கவர் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று வந்து மிஸ் பண்ணிடும். ஒன்று பண்ணுற ரெசிபியை ஏதாவது இதாகிடும், இல்லைனா வீடியோ இதாகிடும். நான் வீடியோ ஆனில் வச்சுருக்கதா நினச்சிட்டு மில்க் சேர்த்து அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து நூடுல்ஸ் போடுறதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கிறதா நினச்சி விட்டுட்டேன். ஓகே, வீடியோ எதானாலும் பரவாயில்ல, எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம இது பண்ணும்போது அந்த க்ரீம் அந்த இதெல்லாமே வந்து ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப க்ரீமியாக டெக்ஸ்டர் நல்லா இருந்துச்சு. அதை வீடியோ கவர் பண்ண முடியலையே தான் ரொம்ப இதாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரெட் வந்து சாண்ட்விச் பண்ணுறதுக்காக பீஸா சாஸும் செஸ்வான் சாஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் சீஸ் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன சின்ன சீஸ் வந்து ஸ்லைஸ் வச்சா போதும், ஏன்னா ஃபுல்லாக பெருசாக வைக்க வேணாம். ஏன்னா வந்து நான் நூடுல்ஸ் அந்த இதுலேயுமே வந்து ஒயிட் நூடுல்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா சீஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தேன். ஓகே, எல்லாத்துலேயுமே சீஸ் அதிகம் இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணியிருந்தேன். கார்ன் வச்சுட்டு சாஸை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கார்ன் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீஸ், அதுக்கப்புறம் பெரி பெரி மசாலா போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரிகனோ மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஸ்டஃப் பண்ணி மேலே இன்னொரு ப்ரெட்டில் திரும்ப அதே மாதிரி சாஸ் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதையுமே கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இதை இது பண்ணிட வேண்டியது தான், அவ்வளோதான். இதுக்கு வேறு சிம்பிள் வேலை தான். பட் இது வந்து இடையில ஒரு தடவை செஞ்சு இது நல்லா இருந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்லியிருந்தான். ஓகே, இன்றைக்கி அதே செஞ்சுக்கலாம், வேறு எதுவும் இது பண்ணலை. கஞ்சி இல்லை, கஞ்சி வேண்டாம் அப்படின்ட்டு தான் இந்த நூடுல்ஸில் வந்து ஒயிட் சாஸ் ரெடி பண்ணியிருந்தது. ஆனால் இதுவுமே கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். சாஸ் வந்து செஸ்வான் சாஸ் எல்லாமே கொஞ்சம் இது தான் இருந்தாலும் வந்து ப்ரெட்டோடு சேர்த்து இது பண்ணும்போது சீஸ்லாம் கொஞ்சம் இது பண்ணுறோம். அதனால் அந்தளவுக்கு ஏதாவது லேஸாக கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்டா அந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அது ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நிஹாலுக்காகவே தான் நான் வந்து அந்த நூடுல்ஸை மசாலா இது பண்ணி செஞ்சுருந்தாக்கா அவன் வந்து கடைசியாக வந்து இதை விட எனக்கு அதுதான் வேணும்டா, கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபுட்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். அப்புறம் நம்மளுக்கு தானே பெயின் வரும், அது புரிஞ்சுக்கல அவர். அதனால் வந்து இது வந்து எனக்கு வேண்டவே வேண்டாம், இது வேண்டாமே வேண்டாம்னு செய்யும் போதே வந்து சொல்லிகிட்டு இருந்தான். பட் டேஸ்ட் நல்லா அவனுக்கு அதை பற்றி தெரியல. எப்போவுமே பாஸ்தாவில் நம்ம மேக்ரோனி மற்ற இதில் செய்யும் போதுமே சரி, அந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாவை வந்து அவன் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணவே மாட்டான், விரும்பி சாப்பிடவே மாட்டான். இருந்தாலும் வேறு வழி இல்லை. பள்ளிக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அனுப்புனாக்கா என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா, கஞ்சிக்கு வந்து சம்பால் வைப்பா இல்லையா, அந்த சம்பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தம்பி சாப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து இது பண்ண வேண்டியது. இப்போ அதுதான் தம்பிக்கு வேலை வச்சுருக்கு. ஸோ வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கு அதான் காரணம். ஏன்னா அதில் வந்து காஞ்ச மிளகா புளி ரொம்ப வச்சு தான் நம்ம கஞ்சிக்கு வந்து சம்பால் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அது ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ தம்பி அதை போட்டு கஞ்சியில் நல்லா பள்ளியில் போய் உட்காந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்து தான் அவருக்கு ரொம்ப இதாக இருந்திருக்கு. நான் கூட அந்த பூரியா அதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறார், இப்போ தான் எனக்கே தெரியுது அது சாப்பிட்டது தான் இந்த அளவுக்கு வந்துருச்சுன்ட்டு. அதனாலே வந்து வீட்டிலேயே நான் நோம்பு திறக்க சொல்லிடுறது. ஏன்னா வந்து அவன் அங்கே போயிட்டு கஞ்சியில் அந்த சம்பாலை மிக்ஸ் பண்ணி அவன் ஆசை, சின்ன பிள்ளை தானே, அது ஆசையாக தானே இருக்கும், சாப்பிட்டுட்டா வலி அதிகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால வீட்டிலேயே நோம்பு திறக்க சொல்லியாச்சு. அதுக்காகவே தான் நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். சரி, அவன் ஆசைக்கு அந்த சாண்ட்விச் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இது பண்ணி கொடுத்துக்கலாம், சிம்பிளான இது அப்படி நிறையா சாப்பிட்றது இல்லை, அதனால் அதையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டர் போட்டு பேனில் வந்து டபுள் சைடு வந்து நல்லா இது பண்ணி நல்லா ஃபுல்லாக அமுக்கி விட்டால் தான் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் உள்ளே மெல்ட் ஆகும். ஸோ அது மாதிரி அதையுமே எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 ஆகிடுச்சு. ஏன்னா நோம்பு திறக்கிற நேரம் நெருங்கிடுச்சு. 4 மணிக்கே நம்ம தான் வந்து ஆரம்பித்தோம் இல்லையா, அதுக்கெல்லாம் டைம் இதாக போயிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ டபுள் பக்கமாக வந்து பட்டர் போட்டு இதுவுமே ரெடி பண்ணியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 6:15க்குலாம் கொண்டு வந்து எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பாஸ்தா ஒயிட் சாஸ் பாஸ்தா மட்டும் எப்படி சாப்பிட்ணுன்னா அப்படியே செஞ்சு அந்த சூட்டோடு சாப்பிடும்போது தான் க்ரீமியாக அப்படியே ஜூஸியாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து ஃபேன்லாம் போட்டு வச்சுட்டு இதுவாக கேட்டுட்டு நோம்பு திறந்துட்டு இது பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கெட்டியாகவே ஆகிடுச்சு. கெட்டியானா ரொம்ப கெட்டியாக இல்லை, பட் ஒரு மாதிரி சேர்ந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் நூடுல்ஸில் வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே க்ரீமியாக அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வந்து பாஸ்தாவில் சாப்பிடும்போது கூட கடிச்சு மெண்டு எப்படி வேக வச்சு இது பண்ணாலும் அது அழுத்தமாக போணுச்சுன்னு வைங்களேன், அது ஒரு மாதிரி ரொம்பவே ரஃப் ஆகிடும். பட் இதில் அப்படி இல்லவே இல்லை. நூடுல்ஸில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்தது. சாண்ட்விச்சுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து க்ரீன் கிரேப்ஸ் வச்சுருந்தேன்.
அப்புறம் தம்பிக்கு வந்து ஃப்ரூட் மிக்சர், எனக்கும் நிஹாலுக்கும் நன்னாரி சர்பத் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி நோன்பு வந்து 27 அன்றைக்கி இந்த மாதிரி தான் இஃப்தாருடைய டே போணுச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நானும் அம்மாவும் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு உட்காந்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் 27க்கு என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டிங்க, பெருநாளுக்குலாம் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் அண்ட் வந்து சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.